சீக்கிரம் வாமா. ஏண்டி இதோட பெருசா எதுவும் இல்லையா? அதே போதும் வா. இத பாரு, அப்புறம் அதே போதும் சொல்லிட்டு வந்து நான் வாங்குறது எனக்கு தான். நான் வந்து இதுல பங்குல நீ ஏன் குடிச்சுக்கோ, அது யாருக்கு வேணும். ஆனா நான் இதுல வாங்குறது என் பசங்களுக்கும் எனக்கு மட்டும் தான். நீ என்னடா பண்ணிக்க, ஆனா நான் வாங்குறது எனக்கு. இதுக்கு கூட நீ பங்குக்கு வரக்கூடாது சொல்லிட்டு. இவன் வேற வந்துட்டாங்க போன மாதிரிதான் விளங்கிடும். எங்க போறீங்க ரெண்டு பேரும்? மசூதியில கஞ்சி ஊத்துறாங்க. கஞ்சி பள்ளிவாசல கஞ்சி வாங்க போறீங்களா? ஊத்துற மொத்த கஞ்சி வாங்கி வந்துருங்க போல இருக்கு. உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. இது பாத்திரம் இது சின்னதா தானே இருக்கு. அவங்க சஹார் வச்சு தொழுகைக்கு வர்றவங்க ஆளுங்களுக்கு பசியில அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன் அத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அத்தை? எங்க ஹோஸ்டல் எது கட்டலாம் வாங்கி போவீங்களா? இது ஹோஸ்டல் இல்லடா, பாத்திரம் அவங்க எடுத்துட்டு வர சொல்வாங்க. அதுக்கு இந்த பாத்திரம் எடுத்துட்டு போறது ஒரு சொம்பு எடுத்துட்டு போலாம். என்னது இது? சொம்புல என்னடா பத்தம்? லூசா நீ? எங்களுக்கே பத்தாது. இது உங்களுக்கே பத்தாதா? என்னது இது ரெண்டு பேருக்கு வேஷம் ஆகுது? என்னது இது ரெண்டு பேருக்கு வேஷம் ஆகுது? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இப்படி போனதோட அவங்க என்ன மாதிரி தெரியும். எது முஸ்லிம் மாதிரியா? இதெல்லாம் ஒரு குழப்பமா அவங்க ரெண்டு பேருக்கும். சொன்னா கேளுங்க, அது அசிங்கமானதா? எனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் இப்படி போறேன். கண்டுபிடிச்சிருவாங்க நீ ரவிராஜ் பண்ணாட்டின்னு சொல்லிட்டு. இல்ல எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி அவங்க அதுக்காக இவ்வளவு பெரிய டப்பாவடி. இது வேண்டாம் ஊருக்கே ஊத்தலாமாடி. சின்னதா வேற என்ன இப்ப தனி பாத்திரம் சின்னதா தான் இருக்கு. நம்ம அம்மாவோட பெருசா இருக்கு இந்த பாத்திரம். அம்மாவோட பெருசா இருக்கு இந்த பாத்திரம். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அத்தை வேணாம்மா, இதெல்லாம் தப்புமா. இதெல்லாம் என்னடா தப்பு? பாவமா அவங்க தொழுகைக்கு வர்றவங்களுக்கும் நோன்புக்கு ஊத்துற கஞ்சிமா. வேஷம் போட்டு போய் ஊரைய மாத்துறீங்களே, ஊரைய மாத்துறீங்களே, ஊரைய மாத்துறீங்களே. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இது வேஷம் சொல்லாத ரவி. இது நாங்க எவ்வளவு மதிக்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் கரெக்டா அந்த ரம்ஜான் பண்டிகை அந்த நோன்புக்கு நேரம் வர அந்த கஞ்சி திறனை மட்டும் இப்படி மேல அப்படி சால் போத்திக்கிறது, இந்த ரெண்டு புருவத்தை அப்படி வரைஞ்சிக்கிறது. என்னது இது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பொழப்பா? ஏய் என்ன பொழப்பு கிழப்பெல்லாம் பேசாத. என்ன நல்லதுக்காக தான் போறேன். நீங்க இது வேஷம் எல்லாம் போடாமே போய் கொடுத்தாலும் கொடுப்பாங்கப்பா அவங்க. அவங்க ஒண்ணே இல்ல, கொஞ்சமா தருவாங்களா? நிறைய வேணுமா? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நீங்க வேஷம் போட மாட்டா கொஞ்சமா தருவாங்க. உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பா. ஏய் என்ன கண்டுபிடிப்பாங்கடா? பாருடா கரெக்ட்டா. என்னது பாத்துறது ரெண்டு பேரும் நீ வாராத. நீ அதுக்கு தான் முன்னாடியே கிளம்புன்னு சொன்னேன். நீ தான் லேட் பண்ணிட்டு இருந்தது புருவம் வரையறதுக்கு. உள்ள போடி. நீங்க போய் வாங்கிட்டாங்க. உள்ள போய் மானத்தை வாங்க. உள்ள போடி. இதுல மானம். அவங்க ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள சொன்னேன்? அவங்க தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. சொம்பல கொஞ்சமா தராங்க, கையில தடவை ஊத்துவாங்க. எனக்கு இதுல இருந்தா தான் வச்சு கூட நான் வந்து கறிக்கடையில போயிட்டு குள்ள போட்டு வரப்ப நீ என்ன கிண்டல் பண்ண. அது வேற வாயி, இது நார வாயி. இப்ப மட்டும் நான் உனக்கு அது அப்போ என்னது அப்போ? கஞ்சி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? கஞ்சி நல்லா இருக்கு மாப்ள, எனக்கு வேணும் மாப்ள. ஏய் என்னடா அவங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணி பண்ணும்போது நாங்க பண்ணுவோம். நீ வாமா. யாருக்கும் தெரியாது. நீங்க வேணா போங்க அத்தை. இப்படிதான் ஊர்ல ஏமாத்திட்டு தஞ்சாவூர்ல மாதிரி போயிட்டு இருப்பீங்களா நீங்க? கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சண்டே ஆனா இந்த சண்டே கிளாஸ் வைப்பாங்கல்ல, அங்க சாக்லேட் தராங்க சொல்லிட்டு அங்கேயும் உட்காந்துட்டு சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எண்ணில் பொங்குதே பாட்டு பாடுறாங்க. நானும் பாடி இருக்கேன். சின்ன பாடி இருக்கியா? எனக்கு தெரியும் அந்த பாட்டு. கேக்கெல்லாம் கொடுப்பாங்க. ரஸ்னா கொடுப்பாங்க. ரஸ்னா இதெல்லாம் கேட்காமயே கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும்டா. மிஸ் பண்ண வருஷத்துல ஏதோ ஒரு தடவை நோம்பு நீ பண்றது நீ தானே எனக்கு சொல்லுவ. இந்த சோத்துக்காக மதம் மாறாதீங்க சொல்லுவல்ல. இந்த சோத்துக்காக மதம் மாறதெல்லாம் தப்புடி. மதம் எல்லாம் மாறலடா. என்ன நீங்க வந்த போறதே தப்புன்ற இல்ல பண்ணாமே போங்க. அவங்க கண்டிப்பா இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டு போனா கொடுக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லுங்க. நாங்க இந்துஸ் தான் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நிறையவே கொடுப்பாங்க. கம்மியா கொடுக்கறாங்கடா. நீ வேற யார் சொல்லு? யார் கம்மியா? நான் கம்மியா சாப்பிட்டு எனக்கு பத்தவே இல்ல. வாய்க்கு பத்தாது சொல்லுங்க டம்பா. ஆமா கிளம்புங்க ரெண்டு பேரும். வா
இது பாரு, அவனே சொல்லிட்டான், வாழைப்பூ, பச்சை வாழைப்பழம், பிரெட் பன்லாம் கொடுப்பாங்க அங்க. அதையும் வாங்கிட்டு வாங்க. யார் வெயிட் பண்றேன். அடச்சி என்ன? இவ்வளவு மான கௌரவத்தோட பேசினேன், அதுக்கு புடிங்கி சாப்பிடுறது கேக்குற பாத்தியா? உடனே இருக்கீங்களா? நானும் மாத்திட்டு வந்துடுறேன் ட்ரெஸ். ஒரு வேஷ்டி கட்டிட்டு வந்துடுறேன். இருக்குல்லடி அந்த 3 பேரும் போலாமா? பாத்தியா மாவன இவ்வளவு நாள் நம்மள சொல்லிட்டு இப்ப இவன் என்ன வேலை பண்றான் பாத்தியா? மனசு மாறதுக்குள்ளே அந்த தூக்கி எடுத்து கையில குடுறி. இருமா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானத்தை நீ வாங்கலாம்னு பாக்குற போல. அவனை வச்சு கம்பீரமா நான் காட்டிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். சொன்னா உடனே உன் கூட வந்துருவேன் அர்த்தமா உனக்கு? மாமா கோவம் வந்துருச்சு. மானம் கட்டவள. சீ உள்ள போ. வரமாட்டியா? வரணும் உள்ள போடி. இப்பதான் கேட்டேன். நான் வாங்கிட்டு தரத்த போங்க அத்தை. நான் சொன்னா அவங்களே கூட தருவாங்க அத்தை. குடுப்பாங்களேடி. அவங்க நானே தருவாங்க. கொண்டு போ. உள்ள போங்க. அசிங்க பாக்குறவங்க மானம் போகுது எனக்கு. சந்தேகம் தான். இப்படி இஸ்லாமிய வேஷம் போட்டு ஏமாத்துறீங்களே. ஏமாத்தல. இந்த அரசியல்வாதிங்க தான் அதெல்லாம் பண்ணுவானுங்க. கரெக்டா ரம்ஜான் வர நேரத்துல குல்லா மாட்டிப்பானுங்க, கிறிஸ்மஸ் நேரத்துல போயிட்டு கேக் திம்பானுங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளோட மோசமா இருக்கீங்க 2 பேரும். அதுக்காக நோம்பு இருக்கணும். நீங்க நோம்பு இருக்கீங்களா? நோம்பு இல்லனாலும் நாங்க மதமும் சம்மதம். நாங்க மதிக்கிறோம். மட்டும் எம்மதமும் சம்மதம். அந்த நேரத்துல மட்டும் போயிட்டு அவங்க தீவிரவாதின்னு திட்டுறது. நாங்க அவனும் திட்டல அந்த மாதிரிலாம். நாங்க சப்போர்ட் தான் பண்ணிருக்கோம் 2 பேரும். எனக்கு முஸ்லீம் பிரச்சனை கிடையாது. கஞ்சி வேணும். நீங்க கூட வாங்கிட்டு போங்க. ராதா உள்ள போறாங்க. ஏன் அவங்களுக்கே பத்தாதுடா. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துருவாங்க அங்கேயே. வந்து குடிச்சிட்டு வந்துருவீங்க. சரி போ போ போ. போய் தொலைங்க 2 பேரும் போ. என் மானத்தை வாங்குறதுக்கு நீ ஏன் இப்படி மாறி பண்ண தெரியாது ராதா? எவ்வளவு கெத்தா இருந்த நீ. என்ன இதுல என்ன கெத்து? கஞ்சி தான் முக்கியம். கெத்தெல்லாம் காட்டு. என்னடி இவ்வளவு பெரிய டப்பா? அத காட்டுங்க. குடுங்க. தேடி தேடி கண்டுபிடிச்சோம். இவ்வளவு பெரிய 10 லிட்டர் வர ஆத்ததுல கஞ்சி. இல்ல கம்மியா தான் இருக்கும். அவங்க அப்படியே குடிச்சிருவாங்க தூக்கி. ஓ என் உயிர் எடுக்காதீங்க. நீ செஞ்சு என் பேரை சொல்றாதீங்க என்ன? என் பேரை யூஸ் பண்ணாதீங்க. உன் பேரை சொல்லி தான் வாங்கவே போறோம். 2 பேரையும். உன் பேர் சொன்னதே எங்களுக்கு கிடைக்கும்ங்க. ரவிராஜ் மாமியாருன்னு சொல்லுவேன் நான். நான் குடிச்சிட்டு சுத்த பத்தமா இருக்கேன். வந்த உடனே நம்ம 3 பேரும் நோம்பு வந்து கஞ்சி குடிக்கலாம். இந்த பாத்தியா? இவெல்லாம் திருந்துறாலே கிடையாது. சீக்கிரம் வாங்க சார். நான் கொடுக்க மாட்டேன். யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நீயே வச்சுக்கோ. உன்னை யாரு கேட்டா?